ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். கருணக்கிழங்கு குழம்பு கிராமத்துலலாம் செய்வோம்ல, அது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இதை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து 1-2மா இப்படி கொஞ்சம் ஒரு சின்ன சின்னதாக இப்படி இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கடிபட்டு நல்லா இருக்கும். எண்ணெய் இப்போ தேவையானது ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகம் சேர்க்குறேன். வெந்தயம் நுணுக்கி வச்சது கொஞ்சம் சேர்க்குறேன். பூண்டு இஞ்சி தட்டி வச்சது, வெங்காயம் கட் பண்ணி வச்சது, இதையும் வதக்கி எடுத்துடலாம். பச்சை மிளகாய் 1 போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கின உடனே 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதையும் போட்டு அப்படியே ஒரு வதக்கி திரட்டி எடுத்துடலாம். குழம்புக்கு தேவையான புளி கரைசல் இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் இது புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிஞ்சு வந்த பின்னாடி நம்ம பிசைஞ்சு வச்ச கருணக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணியை விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா கொதிஞ்சு வேகட்டும். நல்லா கொதிஞ்சு வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு எடுத்துடலாம். சுவையான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு சுவையில் இருக்கும். தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் டச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.